ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டிஜிட்டல் கண்டென்ட் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற ஜேர்னியை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். 2019 வந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னால் க்ரோத் எடுக்க முடியல. கம்மி ஃபாலோவர்ஸ் அண்ட் என்னோடய டிசைனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதுவுமே வந்து இம்ப்ராப்பராக இருந்துச்சு. நான் லேர்ன் பண்ணி கொஞ்சம் கேப் எடுத்து தான் நான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டேன், கேப் எடுத்தேன் அந்த மாதிரி இருந்தது. லேர்ன் பண்ணி தான் ஒன்றுமே நான் கற்றுக்கிட்டேன். காலேஜ் டேஸ், என்னோடய ஒர்க் பிளேஸில் கற்றுக்கிட்டது தான் வந்துட்டு நான் வந்து இந்த ஜேர்னியில் அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போயும் நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா, என்ன மிஸ்டேக்குன்றதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். நானும் அதை கற்றுக்கிறேன், சேர்ந்து கற்றுப்போம் வாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டிசைன் எப்படி பண்ணோம், வீடியோ எப்படி பண்ணோம் ஒன்றுமே தெரியாது. தெரியாமல் தான் நான் வந்துட்டு ஒன்றா கற்றுக்கிட்டேன். டிசைன்லேருந்து, வீடியோலேருந்து எல்லாமே ஒன்றா கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். டே 1 ஆஃப் ஜேர்னி என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இமேஜ், செகண்ட் இமேஜ் வந்து ப்ரீவியஸாக போட்டது, வியூஸ் எல்லாமே அப்போ கம்மி. இதுக்கப்புறம் தேர்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா நான் வந்து ரீசெண்டாக இப்போ 2024 போட்டது. டிசைன் வைஸ் பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நான் இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன். இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ அதனாலேயே வந்துட்டு எனக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்பையும் தெரியாது, எந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் போகணுன்னு தெரியாது. டிசைன் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்ட்டு இருந்தேன். அப்போ தான் கண்டென்ட்லேயும் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அப்படின்லாம் போடணும். இதில் இந்த 4 ஃபோட்டோஸ்லேயும் தெரிஞ்சுக்கும், டிசைன் வைஸ், கண்டென்ட் வைஸ் இதெல்லாமே இப்போ ரீசெண்டாக நான் வந்து அப்லோட் பண்ணது. போய் பாருங்கள், என்னோடய பேஜ் வந்து போய் பாருங்கள், உங்களுக்கே அது தெரியும். இப்போ தான் வந்துட்டு ஹேஷ்டேக்ஸ்க்கும், டைட்டிலுக்கும், டிஸ்கிரிப்ஷனுக்கும் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போட்டிருக்கேன். த லாஸ்ட் 90 டேஸ் 30 டேஸ் அண்ட் 7 டேஸ்க்கான ரிசல்ட் எவ்வளோ டிராஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். 90 டேஸில் இருந்தது 30 டேஸில் வந்துட்டு ஏறி இறங்கி இருந்துச்சு. ஹாப்பியாக இருந்தது. வியூஸ் வந்து ஜாஸ்தியாகிறது, ஃபாலோவர்ஸ் வர்றது அப்படின்றது எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியமாக இருந்தது. இதனால தான் நான் மிஸ்டேக் பண்ணிக்கிறதுனால எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. 2019 to லாஸ்ட் 90 டேஸ் நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் க்ரோத் பார்த்துட்ருக்கேன். நான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் இனி வர வீடியோஸில் எல்லாமே. தேங்க்யூ. எதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா சொல்லுங்கள்.